ஒரு 1925க்கு வரலாம். தட் இஸ் வென் ஒரு முக்கியமான சில தலைவர்கள் காந்தி, நேரு, பட்டேல் மற்றும் சில கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிஸில் இருந்த எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல யோசிச்சாங்க, இந்த நாட்டை எப்படி பிரிக்கிறது. அப்போது எப்படி பிரிக்கணும்னு யோசிக்கும் போது பல மெட்ரிக் யோசிச்சாங்க. அதில் மோஸ்ட் டாமினன்ட் மெட்ரிக்காக எது வந்துச்சு அப்படின்னா அது லாங்குவேஜ் தான். ஒரு 500 மாகாணங்களாக இருந்தது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இந்தியா பூரா ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் தாண்ட மொழி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு 1000 லாங்குவேஜ் உயிரோடு இருந்தது. இப்போ அதுக்கு மேலேயும் இருக்குது, பட் 1000 லாங்குவேஜ் அப்போ இருந்தது. ஒரு 500 டெரிட்டரி இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக நான் பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கிறது? வாட் வில் பி த பெஸ்ட் கேஸ் டு யுனைட் அ நேஷன் வித் அ காமன் வாய்ஸ்? திஸ் வாஸ் த சேலஞ்ச் ஃபார் த லீடர்ஸ். அப்போ இருந்த லீடருக்கான ஒரே ஒரு என்னன்னா, ஒட்டுமொத்தமாக நாடை ஒன்றா சேர்க்கணும். ஆனால் நான் வந்து பிரிட்டிஷ் கொலோனியலிசமில் இருக்கேன். இன்னும் ஒரு 25 வருஷத்தில் நான் எப்படியும் சுதந்திரம் எனக்கு வந்துடும். அப்போது அந்த நாட்டை எப்படி பிரிக்கணும்னு யோசிச்சா ஒரு மெட்ரிக் தான்னா லாங்குவேஜ். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950 கான்ஸ்டியூஷன் வருது. கான்ஸ்டியூஷன் வந்த உடனே ஒரு லாங்குவேஜை தான் முடிவு பண்ணி ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக முன்னாடி வைக்கிறாங்க. அப்போது பிரிட்டிஷ் கிட்ட நம்ம ஒரு 300 வருஷமாக we were a colony under the British rule. So what was required is a transition phase. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டியூஷனோட ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்மில் என்னன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு இருக்கட்டும், ஒரு 15 வருஷத்துக்கு இங்கிலீஷ் இருக்கட்டும். கான்ஸ்டியூஷன் என்ன சொன்னுச்சுன்னா, அந்த 15 வருஷத்துக்குள்ள ஹிந்தியை நீங்கள் இந்தியா பூரா கொண்டு சேர்த்துருங்க. 15 வருஷத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் அதை பேசிட்டாங்கன்னா நம்ம அதை எடுத்துடலாம், இங்கிலீஷ் எடுத்துடலாம். இப்போ திருப்பி 1925 டிஸ்கஷனுக்கு போங்க. அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த நாட்டை எப்படி பிரிக்கணும்னு. 1950 என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மொழியில் கொண்டு போகணும்னு. இது ஏன் அந்த 1925 அதை யோசிச்சாங்கன்னா, 1950க்கு இது வரும்போது ப்ரெஷர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு. நாட்டை ஒன்றா சேர்க்கணும், ஒரு ஃபுல் எமோஷன். 1925 யோசிச்ச போது ரேஷனலாக ஸ்டேட்டை வந்து இப்படி தான் பிரிக்க முடியும். ஏன்னா 5000 வருஷமாக பேசின தமிழ் மொழி இருக்குது. அந்த நாட்டில் போய் நம்ம ஒரு மொழியை வைக்க முடியாது. அப்போ அவங்கள வந்து இந்த கட்டமைப்பில் வைப்போம். தெலுங்கு பேசுகிறவங்களை இப்படி வைப்போம், பெங்காலி பேசுகிறவங்களை இப்படி வைப்போம். இதெல்லாம் வச்சாச்சு. 65 நமக்கு வந்து அந்த 15 இயர்ஸ் கிரேஸ் பீரியட் வரப்போகுது. அப்போது எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் என்ன ஆச்சுன்னா, அந்த 50லேருந்து 65க்குள்ளேயே என்னோட முதல் அடையாளமாக மொழி மாறிடுச்சு. இப்போது இந்தியாவில் அன்னைக்கு யாரை இப்போ கேட்டாலும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், தமிழ் தான்னா அதான் என்னோட முதல் அடையாளமாக போய் நிற்கும். இன்றைக்கி நம்ம எப்படி வெளியே போய் இந்தியான்னு சொல்லும் போது நமக்கான அடையாளம் வந்து இந்தியாவாக மாறிடும். இந்தியாவிலேருந்து இப்போ மெட்ராஸ்லேருந்து டெல்லிக்கு போனால் தமிழ் தான் அடையாளம் வரும். இவ்வளோ அட்டாச் ஆன மக்களை பிரிக்க முடியல. ஆனால் அதுக்கான இன்னொரு காரணமும் என்னென்னா, 300 வருஷமாக லா, மெடிசின், ப்ரொடக்ஷன், ட்ரேட் எல்லா விஷயமுமே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. அப்போது